பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளி, இந்த பள்ளியில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. பல சாரணர் பள்ளிகளை தமிழிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆங்கிலத்திலும் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் தலைமை ஆசிரியர் இன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நேஷனல் லாங்குவேஜ் என்று அவர் இந்தியை சொன்னது எனக்கு இன்னமும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ் என்று எதுவுமே இல்லை. அதில் நாம் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அலுவலக மொழி என்று 22 மொழிகள் இருக்கின்றன. அந்த 22 மொழிகளில் தமிழும் இருக்கின்றன, ஆங்கிலமும் இருக்கின்றன, இந்தியும் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு மும்மொழி என்கின்ற பெயரில், மும்மொழி கொள்கை என்கின்ற பெயரில் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சிபிஎஸ்இ மூலமாக இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசு, நம்முடைய முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது நானாக இருக்கட்டும், ஆய்வாளர் பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற பள்ளிகளையும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு செழுமைப்படுத்த வேண்டும், எவ்வளவுக்கு வளமைப்படுத்த வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பள்ளிகளை நாம் நம்முடைய தாய்மொழியில் நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நவீனப்படுத்துகின்ற வகையில் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்படி வழிகாட்டுகின்ற இந்த வகையில நாம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு போகக்கூடிய மோகத்தை தடுத்து, இப்படி சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக நம்முடைய பள்ளியை நவீனப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய அந்த வளர்ச்சியை, கல்வியினுடைய வளர்ச்சியை உயர்த்துவதற்கு நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையும் நம்முடைய சமூகத்துறையும் இணைந்து இன்றைக்கு இம்மாதிரியான பள்ளிகளை அல்லது கட்டிடங்களை உருவாக்கி மாணவ மாணவிகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்கும் பொழுது நாம் கூடுதலான அதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அந்த வகையில் இம்மாதிரியான முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற மொபைல்ஸ் நிறுவனத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.